ஹலோ ஆல், வெல்கம் டு மஹிஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட இந்த ஒரு 3 ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். 2 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களிலும் 5 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் ஒரு வேலையை 9 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள் எனில் 3 பெண்கள் மட்டும் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இதான் கொஸ்டின். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 டீம் சொல்லியிருக்காங்க. 2 டீம் வந்து ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுங்கிறத சொல்லியிருக்காங்க. இது 2 பேரும் சேர்ந்து ஒரே வேலை தான், இவங்களும் அவங்களும் சேர்ந்து. சோ அது 2 ஈக்குவேட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் சால்வ் பண்ண முடியுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 ஆண்கள் இல்லையா, சோ 2 men, 5 பெண்கள் 5 women எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 12 daysல முடிக்கிறாங்க. ஈக்குவல் டு அதே வேலைய 5 ஆண்கள், சோ 5 m பிளஸ் 2 பெண்கள் 2 women எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 9 daysல முடிக்கிறாங்க. சோ இதுல உள்ள இந்த 12 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு இங்க 9 மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன சிம்பிளிஃபை ஆகுதுன்னு பார்க்கலாம். So இந்த சைடு 24 men plus 60 women equal to 45 men plus 18 women கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் m எல்லாம் ஒரு சைடும் w எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தோம்னா பாத்தீங்கன்னா 42w equal to 21 m கிடைக்கும். இதுக்கப்புறம் m க்கு பதிலா என்னன்னு கிடைக்கும்? நமக்கு 2w கிடைக்கும். அதாவது ஒரு மேன் செய்ய வேண்டிய வேலை 2 women செய்ய முடியும். ஓகேங்களா? இப்ப இந்த வேல்யூவை இது 2ல ஏதாவது ஒண்ணுல போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? விமன் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கறது தெரியும். அதுக்கப்புறம் 3 women எத்தனை நாள்ல முடிப்பாங்கிறது கண்டுபிடிக்கலாம். பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல கொடுத்துருக்க அந்த 2 men 5 women சேர்ந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்களே, அந்த இதுல நம்ம இந்த வேல்யூவை என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அதாவது மென்னுக்கு பதிலா, அதாவது 2 into m பதிலா 2w அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பிளஸ் 5w கிடைக்கும். ஈக்குவல் டு எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 12 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 9 women சேர்ந்து 12 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிருக்கு நமக்கு. இப்ப அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 women சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கிறதா கொஸ்டின். இப்ப பாத்தீங்கன்னா 9 12 9 women சேர்ந்து 12 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்ப 3 women சேர்ந்து எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க தான் கொஸ்டின். இது வந்து குறையுது, இது வந்து அதிகமாகும். சோ இது வந்து எதிர்மாறல்ல வரும். இப்ப அதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 9/3 into 12 நாம சால்வ் பண்ணிட்டோம். மொத்தம் 36 days ஆகும். இதே மாதிரி இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ செகண்ட் ப்ராப்ளம், இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ப்ராப்ளம் தான். 20 பெண்கள் ஒரு வேலையை 14 நாட்களில் முடிப்பார்கள். அதே வேலையை 16 ஆண்கள் 15 நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணுக்கும் இடையே உள்ள திறன் விகிதம் என்ன? அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ல டைரக்டா மல்டிப்ளை பண்ணாலே நம்ம சால்வ் பண்ணிடலாம். சோ 20 women சேர்ந்து 16 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. சோ இதை மல்டிப்ளை பண்ணா 320 கிடைக்கும். அதே மாதிரி 16 மென் வந்து 15 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. சோ 214 கிடைக்கும். இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னாலே நம்ம டைரக்டா அவங்க 2 பேருக்கும் உள்ள திறன் விகிதம், அதாவது ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா 240 டிவைடட் பை 320. சோ the ஃபைனல் ஆன்சர் வந்து 3/4 கிடைக்கும். இதை வந்து ரேஷியோல எழுதணும் அப்படின்னா 3:4 நாம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ தேர்ட் ப்ராப்ளம், இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ப்ராப்ளம் தான். 4 பேர் ஒரு நாளில் 4 மணி நேரம் வேலை செய்து 4 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பார்கள். 8 பேர் ஒரு நாளில் 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இதுதான் கொஸ்டின். இதை சிம்பிளா சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எதுவுமே செய்ய வேணாம். 4 பேரு 4 மணி நேரம். ஓகேங்களா? அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 8 பேரு 8 மணி நேரம். அப்ப எத்தனை நாள்ல முடிப்பாங்கிறது கொஸ்டின். சோ அது வந்து தெரியாது நமக்கு எத்தனை நாள்ங்கிறது. சோ அதை என்னன்னு எடுத்துக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்ப எக்ஸ ஃபைண்ட் அவுட் பண்ணா முடிஞ்சு போச்சு. சோ எக்ஸ மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மத்ததெல்லாம் அதர் சைடு கொண்டு போனோம்னா நம்ம ஈஸியாவே சால்வ் பண்ணிடலாம். சோ எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும் பாத்தீங்கன்னா 4 into 4 into 4 டிவைடட் பை 8 into 8 கிடைக்கும். இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு டைரக்ட் ஆன்சர் என்னதான் கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அவங்க அந்த வேலையை ஒரே நாள்ல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது போல மேலும் வீடியோக்களை பாக்குறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.